அன்னிலேருந்தே சட்டங்கள் வலிமையா தான் இருக்கு. இங்க எங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா, டிலே இன் ப்ரொசீடிங்ஸ் தான் இங்க மேட்டர். இதே எஸ்சி, எஸ்டி ஆக்ட்டா இருக்கட்டும், இந்த ஹானர் கில்லிங் ரிலேட்டடா இருக்கட்டும், அன்னிலேருந்து இன்னைய வரைக்கும் இருக்கு. பட் டியூரேஷன்ஸ் தான் மேட்டர்ஸ். ஓகே. ஏன்னா நீங்க இதுல யோசிச்சு பாருங்க 81 சாட்சியங்கள். ஓகே. ஏன்னா ஒரு கேஸ் டிலே ஆகுதுன்னா நம்ம ஸ்பீட் டிஸ்போசல் போவோம். அந்த இடத்துல காரணம் இல்லாம டிலே ஆகுதுன்னும்போது, இந்த 81 பேர் இப்ப ரீசென்ட்டா நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். அந்த ஒரு 3 ரவுடீஸ வந்து சென்னைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயம். அதுக்கு என்ன மெயின் ரீசனா இருக்கு அப்டின்னா, இந்த இடத்துல சாட்சியங்கள அவங்க கலைச்சிருவாங்கன்றது தான் மெயின் ரீசனா இருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு கேஸோட மெயின் கரு அப்படிங்கிறதே இந்த விட்னஸ் தான் மேட்டர்ஸ். அதனால தான் விட்னஸ் புரொடெக்ஷன், விக்டிம் புரொடெக்ஷன் நம்ம ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். யோசிச்சு பாருங்க. ஒரு இது இருக்கு. ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் குடுக்கப்படுது. அப்புறம் எஃப்ஐஆர் போடப்படுது. ஸ்டேட்மெண்ட் எடுக்கப்படுது. அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படும். அந்த சார்ஜ் ஷீட்ல ஒரு 80, 81 விட்னஸ்னா 81 பேரையும் கோர்ட்டுக்கு வர வச்சு, அவங்க ஆர்கியூமென்ட் கிராஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கான டைம். அந்த 81 பேரையும் வர வைக்கணும்ல ஃபர்ஸ்ட்டு. அவங்க ஏன் வரல? பயந்துருக்காங்களா? இல்ல அவங்களால முடியலையா? எந்த ரீசனுக்காக வரல? போலீஸ் அவங்கள போய் கூட்டிட்டு வரணும். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா அந்த இடத்துல?